Chettiyaramasamayalukku நல்வரவு. நான் ஹேமாங்க. ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு ஒரு சுண்டல் செய்யணுனாக்கா பைத்தம் பருப்பு சுண்டல் செய்யலாம். ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது, உடனே செஞ்சிடலாம். இப்போ வரப்போகிறது அடுத்தடுத்து நம்மளுக்கு எல்லாமே நல்ல நாள் தான். நம்மளுக்கு பிள்ளையார் சதுர்த்திலேருந்து ஆரம்பித்து நவராத்திரி வரைக்கும் தொடர்ந்த மாதிரி ஒரு சுண்டல் ஐட்டம் பண்ணுற மாதிரியான ஒரு பண்டிகை தான் நம்மளுக்கு தொடர்ந்து வரப்போகுது. அப்போ இந்த மாதிரி சுண்டல் ஒன் டைம் செய்யலாம். நான் இந்த டம்ளர் அளவு தான் பைத்தம் பருப்பு எடுத்திருக்கேன். அது நல்லா கழுவி நல்லா சுத்தம் பண்ணிக்கலாங்க. அதனால் ஒன் டைம் கழுவினா போதும். எல்லாம் இது பேக்கில் பருப்பு தான் இது. அதனால் ஒரு முறை நல்லா தாராளமாக தண்ணி விட்டு நல்லாவே கழுவிக்கலாங்க. கழுவிட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். அதாவது எந்த மெஷர்மெண்ட்டும் நீங்கள் எடுக்கிறீங்களோ, ஒரு 200 ml அந்த கப்பு அது எடுக்கிறீங்களோ, எது எடுத்தாலும் அதுக்கு ஈக்குவலான தண்ணி தான் அது வேகிறதுக்கு. இப்போ நான் 1 டம்ளர் எடுத்தனால 1 டம்ளர் ப்ளஸ் ஒரு அரை டம்ளர். அந்த அரை டம்ளர் எதுக்குனாக்கா இது ஊறணும். ஊறினாக்கா தண்ணி நம்மளுக்கு நல்லா அப்சர்வ் ஆகும் நம்மளுக்கு. அதனால் அது ஊறிட்டு அந்த 1 டம்ளர் தண்ணி அப்படியே நிற்கும். அது அந்த 1 டம்ளர் தண்ணி தான் நம்மளுக்கு அது வேக வைக்கிறதுக்கு உண்டான தண்ணி அது. அதுவே போதும். அதான் நீங்கள் நிறைய ஊற்றினாக்கா மாதிரி குளன்னு ஆகிடும், சாம்பார் மாதிரி ஆகிடும். அதனால் திட்டமான ஈக்குவல் ரேஷியோவில் தண்ணி அது விட்டுக்கலாங்க. உப்பு இப்பயே நீங்கள் போட்டு ஊற வச்சுடுங்க. இது ஒரு 5 நிமிஷம் ஊறினா போதும், ரொம்ப ஊறணும்னு அவசியமே இல்லை. இது இப்போ வேக வச்சிடலாங்க. அந்த தண்ணி அப்படியே தான், எக்ஸ்ட்ரா எதுவும் நான் ஊற்றவே இல்லை. பாருங்கள், ஊறி பாருங்கள், தண்ணி அளவு கம்மியாகிடுச்சு. இது போதும் நம்மளுக்கு வேகிறதுக்கு. நீங்கள் இப்போ குக்கரில் வேக வைக்கிற பட்டன் மூடி போட்டு மூடலை நான். இது கூட வெண்ணெய் சேர்க்குறோம். வெண்ணெய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்க்குறோம். வெண்ணெயில் வெந்தாக்கா ரொம்ப அந்த டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் நெய் கூட விடலாம். நீங்கள் இல்லை தேங்காய் எண்ணெய் அந்த மாதிரி எதனால் விட்டு வேக சொல்ல அது நல்லா தனித்தனியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அவ்வளோ நல்லாயிருக்கும். வாசனை ஃப்ளேவரும் ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இப்போ இது வேகலாம். மீடியம் ஃப்ளேமில் இது வேக வச்சுக்கலாம். இது குக்கர் மேல்முடி இல்லாமல் சாதாவும் ஒரு மேல்முடி போட்டு இது வேகட்டும். மீடியம் ஃப்ளேமில் வேகட்டும். இது இப்போ மூடி வச்சிடலாங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு என்னான்னு பார்க்கலாம். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் நான் ரிச்சாகவே நல்லா தாளிக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேங்க. நீங்கள் தேங்காய் எண்ணெய் விடலாம், இல்லை ரிஃபைண்ட் ஆயில் எது வேணாலும் நீங்கள் உங்களுக்கு தேவையான எண்ணெய் நீங்கள் ஒரு கொஞ்சம் அளவு இருந்தால் போதும். ஏன்னா வெண்ணெய் வேறு ஏற்கனவே போட்டு நல்லா வேக வச்சுருக்கீங்களா, அதனால் எண்ணெய் கொஞ்சோண்டு இருந்தால் போதும். கடுகு, உளுத்தம் பருப்பு, ஜீரகம் இது 3 போட்டு ஃபஸ்ட்டு நல்லா பொரியட்டோங்க. பொரிஞ்சப்புறம் இல்லை பச்சை மிளகா, இஞ்சி, ஒரு பெரிய பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி அது பொடியாக நறுக்கியிருக்கேன். அது போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு இதெல்லாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் நீங்கள் போடணும். அந்த மிளகா, இஞ்சி போட்டப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதாங்க. இப்போ பெருங்காயம், கறிவேப்பிலை, அவ்வளோதாங்க. நம்ம தாளிப்பு முடிஞ்சு போச்சு. இப்போ தேங்காய் சேர்க்கணும். அது சுண்டல் நேரடியாக நம்ம சேர்த்துக்கலாம். இல்லை சேர்த்தாக்கா அது கொஞ்சம் செவந்தா மாதிரி வந்துடுங்களா, அதனால் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அதனால் இதில் போட வேண்டாம். ஆனால் ஸ்டவ் ஏற்கனவே ஆஃப் பண்ணிட்டோம். அதனால் இனிமேல் எதுவும் தீயாது. பாருங்கள், அந்த எள்ளுலாம் கூட பாருங்கள் அப்படியே இருக்குது பாருங்கள். இதுதாங்க. நெக்ஸ்ட் இப்போ சுண்டல் என்னாச்சுன்னு பார்க்கலாம். மீடியமில் வச்சுருங்களா, அது இப்போ நல்லா வெந்திருக்கும். இப்போ அது இப்போ பார்க்கலாம். பாருங்கள், எப்படி பாருங்கள் வெந்திருக்கு. தண்ணி எல்லாம் வற்றி போய் நல்லா வந்திருக்கு. இந்த வேகிறது போதும். இந்த அளவுக்கு நம்மளுக்கு போதும். நிறைய தண்ணி ஊற்றினா ஒரு மாதிரி சொதன்னு ஆகிடும், நல்லாவே இருக்காது. அது ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கணும். அதுதான் அந்த வெண்ணெய் போடுறது. இப்போ நம்ம தாளிப்பு இதில் கொட்டிக்கலாம். பாருங்கள், கை வச்சு இப்போ நசுக்கி பாருங்கள், விரல் வச்சு அது நம்மளுக்கு நல்லா நசுங்கி வரணும். இந்த அளவுக்கு போதும். அதுக்கு 10 நிமிஷத்துக்கு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் நல்லா ஊறினா தான் நம்மளுக்கு இந்த மாதிரி நல்லா வேக வரும். இப்போ தாளிப்பு இதில் கொட்டிக்கலாங்க. இதில் போட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ உப்பு கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம். ஏன்னா ஊற வைக்க சொல்ல கொஞ்சோண்டு தான் உப்பு நான் போட்டேன் நான். இப்போ உப்பு தேவைன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த டைமில் எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். அந்த வாசனை, அந்த ஃப்ளேவராக அவ்வளோ நல்லாயிருக்கு. நீங்கள் கடலைப்பருப்பு போட்டு கூட நீங்கள் தாளிச்சிக்கலாம். நீங்கள் என்ன இதில் ஒரு விஷயம் என்னன்னாக்கா ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சிடலாம்.
ஒரு 5 நிமிஷம் ஊறணும், வேகத்துக்கு ஒரு 5 நிமிஷம் அவ்வளோதான். சட்டுன்னு செஞ்சிடலாம். பாருங்கள், பார்க்கறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது பாருங்கள். இவ்வளோதாங்க.